அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்புவணக்கம். உயிர் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடற்பயணம் தொடர் காணொலியில் இது 8வது காணொலி. இதற்கு முந்தைய காணொலி நீங்கள் பார்க்க தவறி இருந்தீங்கன்னா நம்முடைய உயிர் நியூஸ் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்காக எல்லாமே காத்துட்ருக்கு. இன்னைக்கு கடற்பயணத்தின் போது மீன்கள் அதிகமாக இருக்க கூட்டத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதுக்கான விஷயம் தான் சொல்ல போகிறேன். மீன்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கடலுக்கு அடியில் மீன்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த கடலில் இருக்க இடத்துல என்ன ஆகுனா ஒரு திரவம் போல் ஒரு படரும். இது கடலோடிகளுக்கு தெரியும். அந்த படர்வை பார்த்த உடனேயே இங்கே மீன்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது போன்று ஏற்படக்கூடிய அந்த திரவ படலத்துக்கு மான்பாடு என்று பெயர். இந்த மான்பாடு என்பதை அவங்க பார்த்த உடனே இங்கே நிறைய மீன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்களுக்கு தேவையான மீன்களை பிடிச்சு அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்று நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மான்பாடு. மான்பாடுனா என்னென்னா, மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில், அந்த கடலுக்கடியில் இருக்கிற இடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு திரவ படலத்தின் பெயர் மான்பாடு. இதே போன்று ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.